நீங்களே பாருங்க. ஓ ஆத்தியாரா பாயிண்ட் இது எவ்வளோக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப காசிமேடு பக்கத்துல இருக்கிற சிங்காரவேலை நகருக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா அங்க ஆத்தி இறால் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஃபுல்லா இறால் தான் விக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலயே வந்து ஏரி வவ்வால், ஜிலேபி, கட்லா மீன் இதெல்லாம் ஏரியில இருந்து புடிச்சிட்டு வந்ததெல்லாம் விக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கருவாடு, ஃபுல்லா கருவாடு தான் விக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏலம் விடுற இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு காலையில போய் புடிச்சிட்டு வந்த மீனே ஏலம் விடுறாங்க. அதே மாதிரி போட்ல இருந்து இறக்குன லான்ச் மீனும் வந்து அங்க ஏலம் விடுறாங்க. அங்கதான் நம்ம இப்ப போக போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா காசிமேட்டில் ஏரி மீன் கூட நிறைய இருக்குது. ஜிலேபி இருக்குது, கண்டை மீன் இருக்குது, ஏரி வவ்வால் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து இங்கே காசிமேட் வந்தீங்கன்னா கடல் மீன் தவிர ஏரி மீனும் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். இது வந்து மீன் கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்கு. எவ்வளோ கிலோ? எவ்வளோ மீன்? ஜிலேபி 80 ரூபா கிலோ கணக்கா? கிலோ கணக்கு எடை போட்டு குத்துருவீங்க. எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே கிலோ தான். ஆமாம், சரி சரி. இப்போ எப்பவுமே வந்தால் ஞாத்திக்கு மட்டும் கிடைக்குமா? ஆனால் காசி மீனாவே எல்லாரும் வந்து கடல் மீன் தானே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஏரி மீன் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 20 வருஷமாக இங்கே அப்படி ஏரி மீன் வித்துட்டு சைடு வந்து. ஆமாம், வந்தது இல்லை. அப்படி அங்கே வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம். சரி சரி. ஓ அப்படிங்களா? சரி சரி. ஓகே ஓகே ஓகே. கெளுத்தி மீன் கூட இருக்குது. இந்த சைடுமே வச்சிருக்காங்க பாருங்க. அந்த சைடு அதுக்கப்புறம் இந்த சைடும் ஃபுல்லாகவே வச்சிருக்கிறாங்க. 80 ரூபாலேருந்து கிடைக்குது ஜிலேபி. கட்லா பாறை எவ்வளோ கேட்டுக்கலாமா? கட்லா மீன் எவ்வளோண்ணா? கட்லா எவ்வளோ? 100 ரூபா. சரி. அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா ஃபுல்லாக இறா நிறைய இருக்குங்க. இந்த பக்கம் எல்லா சின்ன சின்ன இறா, பெரிய இறா எல்லாமே இருக்குது. கடை போட்டு வச்சுருக்காங்க கடை. அஞ்சு கிலோ கூட இல்லை, 5 கிலோ இருக்கு. இங்க வந்து வியாபாரிங்க வந்து வாங்குறது ஃபுல்லாகவே கூடையிலேருந்து வியாபாரிங்க ஃபுல்லாகவே வந்து கிலோ கணக்கில். இது வந்து ஹோல்சேலிங்க. இதெல்லாம் இங்கேயும் வளர்ந்து வந்த பெரிய இறா. எவ்வளோம்மா? கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபாய்க்கு கிடைக்குது சின்ன கீரை. இது சேனலை போட்டு கிலோ எவ்வளோ? அது 100 ரூபா. 180. இந்த இது ஃபுல்லாகவே இறா மட்டும் தான் கிடைக்குது. ஆஹா, இது ஃபுல்லாக ஆற்றுல பிடிக்கிற இறா. எங்கேருந்து வருது? ஓ சரி. ஆனால் ஆற்றுல பிடிக்கிற இறா மட்டும் தான் ஃபுல்லாகவே. இது இவ்வளவுதான் வளருமா இல்ல சீக்கிரமா புடிச்சிட்டீங்களா? எவ்வளவு கிலோ? எவ்வளவு அது? இது 50 ரூபா. கிலோ 50 ரூபா. க்ளீன் பண்ண 50 ரூபா. நாளைக்கு எப்படின்னு தெரியாது. அக்கா, இது க்ளீன் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இவ்வளவு குட்டியில? இந்த ஏரியால மட்டும் இறா மட்டும் தான் கிடைக்கும். இந்த ஏரியால ஆத்தியாரா பாயிண்ட். ஓ ஆத்தியாரா பாயிண்ட். இது ஆத்தியாரா பாயிண்ட் பேர். எதுக்கு இந்த ஏரியாவுக்கு ஆத்தியாரா பாயிண்ட் பேர்? ஆத்தியாராலே பெரிய இடம். கிலோ 70 ரூபா.
வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து எறா பாயிண்ட்டு. இங்கே வந்து எறா தான் நிறைய விற்கிறாங்க, ஹோல்சேல் ரேட்டு. பழவேற்காட்டிலேருந்து வருது இந்த எறாலாம் வந்து பார்த்திங்கன்னா. நிறைய வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது எறா. கிலோ 50 ரூபாலேருந்து இங்கே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 50 ரூபாலேருந்து கிடைக்கிது. 50 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எறா வந்து வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கலாம். அந்த சைட் பார்த்திங்கன்னா மீன் வந்து வளர்க்குற மீன் வந்து விற்கிறாங்க. கட்லா மீன், அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க, ஏரி வவ்வால். ஸோ அதெல்லாம் வந்து வேணும்னா நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். எறா வந்து இங்கே ஹோல்சேல் ரேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே விடிய காலையில் 3 மணிக்கு போட் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போனாங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 6 மணிலேருந்து ஏலம் விட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே மதியானம் 12-1 மணி வரைக்கும் மீன் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஐஸ் இல்லாத மீன் இங்கே தான் வலை மீன். இந்த மீனை வந்து வாங்கினா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன் வாங்கலாம், நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த மீன் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி மீன் வாங்கலாம்ப்பா. வாங்க உள்ளே போயிட்டு மீன் ஏலம் ஒரு ஆளாக கூரில் போடுறாங்க, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. பக்கத்து போட்டுக்கு போயிடுச்சு இவர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாரு. அதெல்லாம் வலையில எல்லாம் மாட்டிக்கிச்சு, அதெல்லாம் உதறி பள்ளம் இருக்கு, பார்த்து ஊந்துரு போறீங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சீலா மீன் எடுக்கிறாங்க இந்த போட்டில். ஸோ நம்ம வந்து மீனை வந்து இன்னைக்கு போய் பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கே வலையிலேருந்து எடுத்து இன்னைக்கே சமைச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க அதை நம்ம பண்ணுவோம். இந்த 2 போட்லேயும் பார்த்தீங்கன்னா கவலை மீன் எடுக்கிறாங்க, அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சீலா மீன் எடுக்கிறாங்க. கிடைச்சிருச்சு நம்ம தேடி வந்த மீன். அப்படியே எடுத்துட்டு அப்படியே கூடையில் போட்டு இப்போ கரைக்கு வந்துருக்கு. அங்கே ஒரு போட்டு பாருங்க, உள்ள வந்து கரைக்கு வந்துட்டு இருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு போட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நம்பி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க உள்ளே போய் ஏலம் இடத்துல போய் பார்க்கலாம். சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, சூப்பராக இருக்குது. கூட ஃபுல்லாக வச்சுருக்காங்க. போட்லாம் வந்து மீன் பிடிக்க போச்சுன்னா மீனை வந்து வலையிலேருந்து எடுத்து ஏலம் விட்டுட்டு மறுபடியும் மீன் பிடிக்காது போயிடும். ஸோ அந்த இடத்துல வேற ஒரு போட் வந்து மீன் வந்து எடுத்து இறக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதான் நடக்குதுங்க. ஏலம் விடுறாங்க. வாங்க 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 வாங்க. மீன்காரங்க தான் வாங்குறாங்க. அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க? எவ்வளோ 1950? உள்ள வீடியோல இருக்கு பாருங்க. ஆமா. ஓ ஓகே ஓகே. சரி சரி ஓகே ஓகே. ஃப்ரெஷ் மீன். ஓகே ஓகே. அம்மா எத்தனை மணிக்குமா இங்கே வராங்க? இல்லை மதியம் 1 மணிக்கு வந்தாலும் இருக்குமா? அப்போவா இருக்குமா? அந்த டைம்ல என்ன மாட்டுது அந்த மீன் வரும்? எறா கூட வருமா? எறா வருமா? ஓ சரி 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 சரி. 600 ரூபாவா? 400 ரூபா. அது வந்து ஏரி தானே? அப்படி ஜிலேபியா?
ஜிலேபி கிடையாதா? கொடுவா கொடுவா மீஸ் இருக்கும்ல அதுக்கு இந்த கணவன் மூண்டு வருது தெரியல அப்ப மூண்டு அது எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுங்களா? 1000 இவ்வளவு விலை மீன் போகுது. மீன் உயிரோட இருக்கு. எடுங்க. உயிரோட இருக்குதான். உயிரோட தான் இருக்கு. எடுங்க. எவ்வளவு இது? எவ்வளவு கொடுப்பாங்க பாரு மச்சி. எவ்வளவு இது? 300 ரூபாய். மீன் வரைக்குமா? இல்ல மொத்தம் 2 கிண்டி எல்லாம் சேர்த்து 300 ரூபாவா? இனிமே தான் ஏல விட போறாங்க தானே? இல்ல எது சொல்றாங்க அப்படியே? அப்ப எடுத்துங்க. வேணுமா? எவ்வளவுக்கா? 300 வந்து சவுண்ட் தெரியும். கண்டா மீன் ஏற்கனவே எப்படி செய்யுது பாக்கறியா? உயிரோட பிடிச்சிட்டாங்கப்பா. 1200 அந்த கோல் கொடுக்குற மீன் சாப்பிடலாமாக்கா? நல்லா இருக்குப்பா. இந்த மீன் நல்லா இருக்குமா? வலை மீன் சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். ஆனா உயிரோட தான் இருக்கு. கூட மீன் 700 ரூபா தான். நம்ம மீன் வாங்கிட்டு கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நிறைய மீன் பாத்தீங்கன்னா உயிரோடவே இருக்கு. நண்டும் வந்து உயிரோட நடந்துட்டு இருக்கு. மீன்லாம் பாருங்க பிடிச்சிட்டு இருக்கு. இதையும் பாத்தீங்கன்னா உயிரோடவே நண்டு இருக்கு பாருங்க. கவர் இருந்தது மீன் உயிரோட ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கோம் கடையில இருந்து. நம்ம போயிட்டு வீட்டில் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வச்சுங்க, அருமையாக இருக்கும். கம்மி சாப்பிட்றோம்னா க்ளீன் பண்ணுறோம். அதை எடுத்துட்டு போய் கழுவிட்டு நல்லா சாப்பிடுங்க. செய்யறதுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூட்டி செய்யுங்க. இதுல தெரியுமா? காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டு நாட்டு மீன் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் எங்கள் இதில். புரியுது. கண்ணு 2 இருக்கு. கண்ணு 2 இருக்கா? நாட்டு மீன். நாட்டு மீன் சாப்பிட்டதே இல்லை. இது நாட்டு மீனுக்கு கண்ணு அதுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நாட்டு மீன் பார்த்தீங்கன்னா 2 கண்ணுமே ஒரே இடத்துல இருக்கு. வாய் அங்கதான் இருக்கு. ஒடிக்குது. தரையிலே ஒட்டிட்டு போவோம். அதனால தான் கண்ணு வந்து ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காசிமேட்டில் போட்லேருந்து வலையில் பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி ஆஞ்சிட்ருக்கோம். மீனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நாங்கள் 200 ரூபா தான் கொடுக்குறோம். ஸோ மீன் வந்து அவ்வளோ மீன் இருக்குது. ரேட்டு கம்மியாக கிடச்சிது. மீன் நண்டலாம் அது வந்து 200 ரூபா கொடுத்து வாங்கி 200 ரூபா கொடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுவும் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான உயிரோட மீன் கண் எதிர்க்கவே வந்து வலையிலேருந்து எடுத்து கூடைக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்து ஏலம் விட்டாங்க. ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு பார்த்து தான் நாங்கள் வந்து வாங்கினோம்.
இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேற லெவலில் இது அழி போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து நம்ம பெரிய பெரிய வஞ்சிரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனாக கட் பண்ணுவாங்க. வாங்க பெரிய மீன் கட் பண்ணுற ஃபேமஸாக இருக்கிற யூடியூப்பில் அவரை போய் நம்ம வந்து கட் பண்ணுறத போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து காசிமேடு செல்வன் மீன் வெட்டுற இடத்துக்கு வந்திருக்கோம். அவர் வந்து ரொம்ப பிஸியாக மீன் வெட்டிட்டு இருக்காரு. பாருங்கள், செம்ம ஃபாஸ்ட்டாக வெட்டுறாரு அவர். ஸோ அவர் ஃபாஸ்ட்டாக வெட்டுறது தான் ஃபேமஸ்ஸு. பெரிய மீனுக்கு தான் வந்து அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெட்டுறாரு. செம்ம பிஸியாக இருக்காரு, வெட்டிட்டு இருக்காரு. பாருங்கள், காலையில் 7:30 மணிக்கு வரும்போது என்ன மீன் எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அதை விட இப்போ அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கூட்டம் நிறைய இருக்குது. நீங்களே பாருங்கள். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து கருவாடு எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையை போட்டுட்டு அந்த செதிலில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற குடலை எடுத்துகிட்டு அவங்க வந்து விரித்து காய வைக்கிறாங்க. கருவாடு நண்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சின்ன கருவாடு எவ்வளோக்கா? பெரிய கருவாடு 180. சரி. சரிக்கா சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை வந்து மிஷினில் போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா மீனெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஐஸ் கட்டி போட்டு தான் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால மிஷினில் அரைச்சி அது தூளாகி வருது. அதெல்லாம் வந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.